அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதியாக மற்றுமொரு வினாத்தாள் ஒன்று வழங்கப்பட்டது. வலய கல்வி அலுவலகம் யாழ்ப்பாணம் 2ஆம் தவணை பரீட்சை 2018 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதி உங்களுக்கு சென்ற வகுப்பில் வழங்கப்பட்டது. இன்று அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கம்தான் தரப்பட உள்ளது. ஸோ நேரடியாக முதலாவது கேள்விக்குள் செல்வோம். முதலாவது கேள்வியை பாருங்க. ஒரு வட்டம் ஒன்று தரப்படுது. அந்த வட்டத்துக்குள்ளே ஏ என்ற எழுத்து, பி என்ற எழுத்து, சி என்ற எழுத்து, டி என்ற எழுத்து, அதே போன்று இ என்ற எழுத்து தரப்படுகின்றது. அப்போ முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால், வட்டத்தின் மீது உள்ள அமைவுகளை காட்டும் எழுத்துக்கள். வட்டத்தின் மீது இப்போ 3 விடயம் ஃபர்ஸ்ட் அழகுல படித்தோம். வட்டத்தினுள், வட்டத்துக்கு வெளியே, வட்டத்தின் மீது. அப்போ கேட்ட கேள்வியும் வட்டத்தின் மீதுங்கிறதால இ வரும், சி வரும், டி வரும். இந்த 3 எழுத்தையும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். செகண்ட் ஒன் பாருங்க. 19,085 என்று சொன்னால் 9 வகை குறிக்கப்படும் பெருமானம். அப்படி என்ன? ஒன்றுகள், பத்துக்கள், 100, 1000. அப்போ வகை குறிக்கும் பெருமானம் என்று சொன்னால் அந்த 9 1000ஆம் இடத்து இலக்கத்தில் இருக்கிறதால் 1000ஆல் பெருக்கணும். பெருக்கும் போது 9000 என்று விடை கிடைக்கும். அதே போன்று மூன்றாவது கேள்வி 341 எதால பெருக்கினா இந்த 341 அங்கே 3 0 3,41,000 வரும் என்று கேட்கணும். அப்போ மிக இலகுவாக பார்க்கக்கூடிய மெத்தட் விடையப்பாறு 341. அதே 341 இங்கேயும் பாரத்தால் அதை மறைத்தீங்கன்னு சொன்னால் சேர்க்கப்பட வேண்டிய சேர்ந்து அந்த பூஜ்ஜியத்தை எண்ணி பாருங்க. 3 பூஜ்ஜியம் சேர்க்கப்படுது. அப்போ 3 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 1000 என்று வரும். அப்போ 341 1000ஆல் பெருக்கினாத்தான் இந்த பெருமானம் வரும். அப்படி இவ்வாறு இந்த இடைவெளியை நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். நான்காவது பிற்பகல் 7:45 நியம நேரம் சர்வதேச நியம முறையில் கேட்கணும். அப்போ டிஜிட்டல் நேரத்தில் காட்டணும்னு சொன்னால் பிற்பகல் என்று வந்தால் இந்த நேரத்துடன் 12 மணித்தியாலத்தை கூட்டணும். 19:2.45 19:45 என்று எழுதி கொள்ள வேண்டும். அப்போ ஐந்தாவது ஒரு எண் கோடு ஒன்று தரப்படுது. அதில் பாருங்க மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3, 4 வர தரப்படுது. மறை 2ல் ஒரு டொட்டும் 3ல் ஒரு டொட்டும் காணப்படுது. கேள்வி எண் கோட்டில் வகை குறிக்கப்பட்டிருக்கும் எண்களை எழுதுக. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தா மறை 2, செகண்ட் ஒன் நேர் 3ங்கிறதால சும்மா 3 என்று போட்டாலும் சரி, சக 3 என்று போட்டாலும் சரி. இது ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர். ஆறாவது கேள்வி நம்ம பின்னங்களை ஒப்புடல் என்ற பாடம் படிச்சிருக்கோம். அதில் பகுதி எண் சமனாக இருந்தால் எவ்வாறு ஒப்பிடுவது, தொகுதி எண் சமனாக இருந்தால் எவ்வாறு ஒப்பிடுவது, பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமன் இல்லைன்னு சொன்னால் அந்த பின்னத்தை எவ்வாறு ஒப்பிடுவது சம்பந்தமாக பார்த்தோம். அப்போ இந்த பின்னத்தை பார்த்தீங்கன்னா தொகுதி எண் சமனாக இருக்கு. அப்போ தொகுதி எண் சமனாக உள்ள போது பகுதி எண்ணில் எது குறைந்த பெருமானமோ அதுதான் கூடிய பின்னம், அதுதான் மற்றைய பின்னத்தை விட பெரிய பின்னம். ஸோ தொகுதி எண் சமன் பகுதி எண்ணை பாருங்க 3 5லையும் எது சிறுசி 3. அப்போ அந்த பின்னம் தான் மற்றைய பின்னத்தை விட பெரிய பின்னமாக இருக்கும். அந்த அடையாளத்தை நீங்கள் போட்டு காட்ட வேண்டும். ஏழாவது கேள்வி ஓர் எண்ணெய் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது 120 விடையாக பெறப்பட்டது என்று சொன்னால் அது இருக்கக்கூடிய மிக கூடிய பெருமானத்தை கேட்டா பிள்ளைகள் அவன் மட்டம் தட்ட சொன்ன பெருமானத்துடன் 4 கூட்ட வேண்டும். இதுதான் மிக கூடிய பெருமானம். மிக குறைந்த பெருமானம் என்று சொன்னால் அந்த 120லிருந்து 5 கழிக்க வேண்டும். அப்போ 115 என்று வரும். எல்லா பெருமானத்தையும் எழுதுகன்னு சொன்னால் 115லிருந்து 124 வரையுள்ள அனைத்து பெருமானத்தையும் எழுத வேண்டும். அப்போ மிக கூடிய பெருமானத்தை கேட்டால்
120 அவன் தந்த பெருமானத்துடன் 4 கூட்ட வேண்டும். மிக குறைந்த பெருமானத்தை கேட்டால் அவன் தந்த பெருமானத்திலிருந்து 5 குறைக்க வேண்டும். எல்லா பெருமானத்தையும் கேட்டால் 115 மிக குறைந்த பெருமானத்திலிருந்து மிக கூடிய பெருமானம் வரை எழுதி கொள்ள வேண்டும். ஸோ கேட்ட கேள்வி மிக கூடிய பெருமானம் என்கிறதால அந்த 120 4 கூட்டும் போது 124 என்று விடை கிடைக்கும். இதே போன்று 8வது கேள்வி இவ்வாறு ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இது செங்கோண முக்கோணி ABC என்று தரப்படுது. இது D. கோணம் ABC ஒரு நேர்கோணமாக அமையுமா? காரணம் தருக என்று சொன்னா இது செங்கோணம். இதுவும் என்ன செங்கோணம் 90 90 180. அப்போ 180 பாகையாக இருந்தால் அது ஒரு நேர்கோணம் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ABC ஒரு நேர்கோணம். காரணம் இதுவும் 90 பாகை இதுவும் 90, ரெண்டையும் கூட்டும் போது 180 பாகை என்பதனால ABC ஓர் நேர்கோணம் ஆகும். அப்போ ஆமண்டு போட்டு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நேர்கோட்டினுடைய கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஒரு நேர்கோடாக இருக்கணும் என்று சொன்னால் அதனுடைய கூட்டுத்தொகை 180. அப்போ 180 பாகை என்பதனால் இந்த நேர்கோட்டின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதால் இது ஓர் நேர்கோடு ஆகும் என்று எழுதி கொள்ள வேண்டும். வார கூட்டுத்தொகையும் 180. அதை நீங்கள் இவ்வாறு கூட்டி காட்டுங்க. 90 = 90 180. அதுக்கு பிறகு ஒரு நேர்கோட்டின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும் என்று அந்த காரணத்தை நீங்கள் சோட்டா எழுதினா போதுமானதாக இருக்கும். வினா அது ஒரு வசனம் ஒன்று சொல்லப்படுது பிள்ளைகள். குமார் தனது வீட்டிலிருந்து தென்மேற்கு திசையில் பாடசாலை உள்ளது. அப்போ குமார் தனது வீடு, அப்போ இதுக்கு ஒரு வீடு ஒன்று கீறுவோம். சும்மா வீடு எழுத்தில் எழுதி கொள்கிறேன். தென்மேற்கு திசை என்ன? இது தெற்கு, கீழுக்கு இது மேற்கு. அப்போ தென்மேற்கு திசையில் இவ்விடத்த பாடசாலை காணப்படுகின்றது என்று குமார் கூறுகின்றார். அதன் பிறகு பாடசாலையில் உள்ள சாந்தனிற்கு, அப்ப சாந்தன் பாடசாலையில் நிற்கின்றார். சாந்தன் என்கிறவர் பாடசாலையில் நிற்கின்றார். அப்ப சாந்தனிற்கு குமாரினுடைய வீடு எந்த திசையில் அமையும் என்று கேட்கிறான். அப்ப எதில் இருந்து பார்க்க போறார்? பாடசாலையில் இருந்துங்கிறதால பாடசாலைக்கு ஒரு பிளஸ் போட்டிங்கன்னு சொன்னா மேலுக்கு வாரது வடக்கு, இங்கால வாரது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு என்று உங்களுக்கு தெரியும் பிரதான திசைகள். அப்ப வீடு என்கிறது சாந்தன் இவரத்தை நிற்கின்ற சாந்தனுக்கு குமாரினுடைய வீடு எந்த திசையில் உள்ளதுன்னு கேட்டா வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருப்பதனால இந்த 9வது கேள்விக்கு ஆன்சர் வடகிழக்கு திசை என்று வரும். அதே போன்று 10வது கேள்வி பிள்ளைகள் 12 எல்லா காரணிகளையும் எழுதுக என்று சொன்னா, காரணி என்று சொன்னா எந்தெந்த இப்போ ஒரு பெருமானத்தை நம்ம எதால பிரிக்கோமோ பிரிக்கும் போது மீதி 0 வந்தால் அனைத்து பெருமானங்களும் காரணியாக இருக்கும். எல்லா பெருமானங்களுக்கும் ஒன்று ஒரு காரணியாக இருக்கும். எல்லா பெருமானத்துக்கும் ஒன்று ஒரு காரணியாக இருக்கும். அடுத்தது 12 2ஆல பிரித்து கொள்ள முடியும். 3ஆலையும் பிரிக்கலாம், 4ஆலையும் பிரிக்கலாம், 5ஆல பிரிபடாது. 12 அரைவாசி 6ஆல பிரிபட்டா அந்த அரைவாசி வந்தா 7 8 9 பார்க்க தேவையில்லை. இங்க என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதே பெருமானத்தாலும் பிரிப்படும். ஸோ 1 2 3 4 6 12 என்று விடை கிடைக்கும். இதே போன்று 11வது கேள்வி இவ்வாறு ஒரு படம் ஒன்று தரப்படுது. 6 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இதில் பாருங்கட எதிர்பக்கம் ஒன்றுக்கொன்று சமன், எல்லா கோணங்களும் செங்கோணம் என்கிறதால இந்த உருவினுடைய சிறப்பு பெயர் வந்து செவ்வகம். சதுரம் என்று போட்டால் பிள்ளை சதுரம் என்று போடணும் என்று சொன்னால் 4 பக்கங்களும் சமனாக இருக்கணும். இது எதிரெதிர்பக்கம் சமன்ங்கிறதால இந்த உருவத்தினுடைய பெயர் வந்து செவ்வகமாக இருக்கும். 12வது கேள்வி 0.3 0.03 3.3
0.321 ஆகிய எண்களை ஏறுவரிசைப்படுத்துக. அப்போ ஏறுவரிசை என்றால் சின்னதிலிருந்து பெருசுக்கு போகணும். ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. தசத்துக்கு வலது பக்கம் மேக்சிமம் கூடுதலாக இருக்கின்ற இலக்கங்கள் 3 பெருமானம் இருப்பதனால ஏனைய ஒவ்வொரு தசமத்தையும் 3 பெருமானம் வார மாதிரி வலது பக்கம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 0 சேர்த்தீங்கன்னா இலகுவாக இந்த ஏறுவரிசை தான் கேட்டுப்படுது. எஸ், ஏறுவரிசையை எழுதி கொள்ள முடியும். சிறிசிலிருந்து பெரிசு வர எழுதணும். அவர் ஆக சிறிசை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் 0.030. அதை விட பெரிது 0.300. அதை விட பெரிது 0.321. அதை விட பெரிது 3.300 என்று எழுதலாம். அல்லது இது எங்க இருந்து வந்தது என்று சொன்னால் 0.03. இவர் 0.3 இருந்து இவர் 0.321. இவர் 3.3 என்றும் இறுதி விடைய எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப இப்படி அந்த தசமங்கள் அந்த எத்தனை வரை இருக்கோ அது வரை நீங்க இல்லாத தசமங்களுக்கு 0 சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கும் போது மிக இலகுவாக அந்த ஏறுவரிசையை நீங்க எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். 13வது கேள்வி, 3 மீட்டர் 8 சென்டிமீட்டரினை சென்டிமீட்டரில் தருக. ஒரு மீட்டர் உங்களுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர் என்று சொன்னால் 300 சென்டிமீட்டர் சக 8 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டையும் கூட்டும் போது 308 சென்டிமீட்டர் என்று கிடைக்கும். சரிதானே? இது 13வது கேள்விக்கான விடையாக இருக்கும். இணைகரம் என்று சொல்லப்படுது. இணைகரத்தினுடைய பண்பு உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்பக்களின் பண்புகளும் அவற்றினுடைய வகைகளும் என்ற தலைப்பின் கீழ் நோட்ஸ் எழுதியிருக்கோம். அதில் எதிர்ப்பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமன், அதை புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வகத்திர பண்பு போன்று இருக்கும். இது 12 என்று சொன்னால் இவரும் 12, 6 சென்டிமீட்டர் இவரும் 6 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவு என்று போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். 12 சாக 6 சாக 12 சாக 6, அவ்வளோத்தையும் கூட்டினா 36 சென்டிமீட்டர் என்று வரும். 15வது கேள்வியை பாருங்க. 1 சாக 3 சாக 5 சாக 7 சாக 9 சாக 11, 13 சாக 15 சாக 17 சாக 19. அப்போ இவ்வளவு பெருமானத்தையும் கூட்டட்டாம். அப்போ நீங்கள் சாதாரணமாக கூட்டுவதை போன்று கூட்டுங்க. 16, 21, 24, 25, 34, 41, 46, 49, 50, 1 மிச்சம் 6, 7, 8, 9, 10, அங்கே ஒன்றும் இல்லைன்னா அப்போ 100 என்று வரும். அப்போ இதில் பெருமானம் 100 என்று கிடைக்கும் மொத்த கூட்டுத்தொகை. அதன் பிறகு 2வது கேள்வி, எத்தனையாவது சதுர எண்ணு சொல்கிறோம். இந்த கூட்டுத்தொகைங்கிறது எத்தனையாவது சதுர எண்ணு சொன்னால் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிக் கொள்வது தான் சதுர எண். அப்போ 100 என்கிறது ஒரு சதுர எண். 10 10ஆல் பெருக்கினா 100 வரும். ஸோ இது 10வது சதுர எண் என்று நேரடியாக எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ 16வது கேள்வி, சிட்டி விளக்கொன்று 25 மில்லி லீட்டர் தேங்காய் எண்ணெயை கொள்ளக்கூடியது. அவ்வாறான 100 சிட்டி விளக்குகள் கொள்ளக்கூடிய தேங்காய் எண்ணெயின் அளவை லீட்டரிலும் மில்லி லீட்டரிலும் கேட்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதை 100ஆல் பெருக்கும் போது அந்த 25ஓட 2 சைபரை சேர்த்தா 2500 மில்லி லீட்டர். ஒரு லீட்டர் எத்தனை மில்லி லீட்டர்? 1000. அப்போ 1000க்கு 3 பூஜ்ஜியம்ங்கிறதால 3 இலக்கத்தை மறைத்தீங்கண்டா மறைக்கப்படாதவை லீட்டராகவும் மறைக்கப்பட்டவை மில்லி லீட்டர். ஸோ 2 லிட்டர் 500 மில்லி லீட்டர் என்று விடை கிடைக்கும். இதே போன்று 17வது கேள்வி, எல்லா முகங்களும் சதுர வடிவ முகத்தை உடைய திண்மம் எவ்வாறு அழைக்கப்படும்? அப்போ எல்லா முகங்களும் சதுர வடிவம் என்றா அது உங்களுக்கு தெரியும். இலகுவான ஒரு கேள்வி. சதுரமுகி. சதுரமுகிக்கு 6 முகங்கள் இருக்கும். அந்த 6 முகங்களும் சதுர வடிவத்தை கொண்டு காணப்படும். 6 முகங்கள், 8 உச்சிகள், 12 விளிம்பு. இதே பண்பு தான்
கனவுருவுக்கும் இருக்கு. ஆனால் அதனுடைய வடிவம் ஒரு முகத்தின் வடிவம் செவ்வக வடிவமாக இருக்கும்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். 18வது கேள்வி 12ல் 7 சாக 6ல் 1 சாய 12ல் 5. அப்போ ஒரு பின்னத்தை கூட்டல் கழித்தல் சார்ந்த ஒரு கேள்வி வருது. ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கடா பகுதி எண் சமன் இல்லை. அப்போ பகுதி எண்ணை சமப்படுத்தணும் என்றால் நான் உங்களுக்கு சின்ன மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த பகுதி எண்ணில் எது பெரிய பெருமானம் 12. அப்போ 12 2 படத்து இருக்கிறதால இந்த 6 சிறிய பெருமானத்தை 12ஆக மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். எதால பெருக்கினா முடியும்? 2ஆல. அப்போ மேலேயும் 2ஆல பெருக்கணும். இப்போ இதை அப்படியே பார்த்தெழுதுங்க. இதை பெருக்கினா 12ல் 2 12ல் 5. இப்போ எல்லாத்துல பகுதி என்னும் சாமன் ஒரு 12 போட்டு கூட்டி கழிக்கணும். அப்போ 7 2 9. அந்த 9லிருந்து 5 போனால் 4. அப்போ கடைசி விட 12ல் 4 என்று விடை கிடைக்கும். 12ல் 4. இது 18வது கேள்விக்கு ஆன்சர். 19வது கேள்வி நம்ம கடைசியாக காரணிகளும் மடங்குகளும் சம்பந்தமாக படிச்சிருப்போம். தரப்பட்ட அந்த எண் கூட்டத்துக்குள்ள 2ன் மடங்குகள் 5ன் மடங்குகளை தெரிவு செய்யலாம். அப்போ 2ன் மடங்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே பாருங்க 2 இருக்கு, 4 8 12 24 இவ்வளவும் 2ன் மடங்காகவும் 5ன் மடங்கு என்று சொன்ன பிள்ளைகள் 15 25 35 3 பெருமானம்தான் 5னுடைய மடங்காக காணப்படும். இதே போன்று கடைசி கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் உற்பத்திக்காக நீர்த்தேக்கத்தில் 0.8 பங்கு நீர் இருக்கு. அதில் இருந்து 0.25 பங்கு நீர் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதுண்டா எஞ்சியதை கேட்கணும். அப்போ 0.8ல் இருந்து 0.25 கழிக்கணுமெண்டா கழிக்கக்கூடிய அந்த கீழுக்கு வர தசமை என்ன பாருங்க. தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம் என்றா மேலுக்கும் அந்த 2 இலக்கம் வார மாதிரி வலது பக்கம் 0 சேர்க்க வேண்டும். இப்போ 0லிருந்து 5 போகாது. கடன் வாங்கினா 10 10லிருந்து 5 போனால் 5. இவரும் கடன் கொடுத்திருப்பார். ஸோ 7லிருந்து 2 போனால் 5 வரும். அப்போ இங்கே 0லிருந்து 0 போனால் 0. அப்போ கடைசியாக மீதமாக இருக்கக்கூடிய பங்கு 0.55 என்று வரும். அப்போ இவ்வளவு தான் இறுதியாக அனுப்பப்பட்ட இந்த 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிக்குரிய விளக்கம் பிள்ளைகள். அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக புரிந்து நீங்கள் விட்ட தவற திருத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற அமைப்பில் தான் உங்களுடைய செகண்ட் டைம் பரீட்சை வினாக்கள் வரும். இதுவரைக்கும் பார்ட் 1க்கு வரக்கூடிய 40 வினாக்களை பற்றி பார்த்திருக்கோம். சென்ற வகுப்புல முதல் 1 தொடக்கம் 20, இன்றும் 1 தொடக்கம் 20. ஸோ மொத்தம் 40 கேள்வி. அந்த 40 கேள்விக்குள்ளே தான் உங்களோட அந்த பார்ட் 1 கேள்விகள் அமையும். அடுத்த வகுப்பிலிருந்து பகுதி 2ற்கான விளக்கம் தரப்படும். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.